பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் ஜனவரி மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தவர். இந்த வருடத்தில் 2ஆம் மாதத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார், இந்த நாளில் அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு புதிய பாதையை கர்த்தர் காண்பிக்க இருக்கிறார். இந்த 1ஆம் தேதி, இந்த துவக்க நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாதையை காண்பிக்கிறார். நீங்கள் அறியாத பாதையா இருக்குங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லி இருக்கிறது, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இதுவரை நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே காணாதவைகளை தேவன் இந்த புதிய மாதத்துல ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, நீங்கள் அறியாத ஒரு பாதையை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, உங்களுக்கு முன்பாக இருளை தேவன் வெளிச்சமாக கர்த்தர் மாற்றுகிறவர், கோணலானவைகளை செவையாய் மாற்றுவார். அறியாத பாதையிலே நடத்தப்படுவீர்கள், இருளை வெளிச்சமாக்குவார், கோணலான பாதைகளை செவையாக்கி வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த காரியங்களை, இந்த 3 காரியங்களை செய்த பின்பு நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில கைவிடாமல் நடத்துகிற தேவன். ஒருவேளை மனுஷங்கிட்ட போய் நம்ம உதவி கேட்டால், மனுஷனோடு பார்ட்னராக இணைந்தால், மனுஷனோடு நாம் ஒரு பிஸ்னஸ்ல நாம் அக்ரிமெண்ட் போட்டு நாம் அவர்களோடு கூட வணிக தொடர்பு கொண்டால், ஒருவருக்கொருவர் நிலை உயரும் போது அங்கு பல்வேறுபட்ட சச்சரவுகள் வரும். அங்கு பல நிலைகளிலே ஒருவரை ஒருவர் வீழ்த்தக்கூடிய சிந்தனைகளும் வரும். இதுதாங்க உலகத்துல மனுஷனோடு உள்ள ஒரு இணைப்பும் தொடர்பும் பிணைப்பும் இருக்கிறது. ஆனா தேவனோடு நெருங்குற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே அவர் நம்ம கேர் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்ம மேல கரிசனைங்க. நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தருடைய பாதுகாப்பும் கூட இருக்கும். உங்க மேல இன்னும் அதிக கரிசனா. என் பிள்ளை என்ன நம்பி இருக்குது, என் பிள்ளைக்கு இருள் வாழ்க்கையில சூழ்ந்த போது என் பிள்ளைகளுக்கு நான் வெளிச்சம் காட்டுவேன். என் பிள்ளைக்கு இந்த பாதை போறது தெரியல, என் பிள்ளைகளுக்கு அங்க இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு நான் கண்ணை திறந்து விட்டு அதை காண்பித்து நான் நடக்க பண்ணுவேன். என் பிள்ளைக்கு முன்னால என்ன கோணல் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு என் பிள்ளையை நான் கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தம் உள்ள வசனத்தை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அறியாத பாதையில முதலாவது நடப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து வந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். 3ஆவதாக உங்கள் வாழ்க்கையில கோணலானவைகளை செவையாக்குவார். உங்களை கைவிடாமல் இருப்பார். இந்த மாதத்துல இந்த வசனத்தை சொல்லி தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. அற்புதத்தின் தேவன் உங்களுக்கு முன் செல்லுகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனும் சுகமும் பலனும் நன்மையுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் பூரண கிருபை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.